இதுதான் லிவின்னு எங்களுக்கு தெரியாமே ஒரு வாழ்க்கை வந்து. ஆனால் அன்பின் வெளிப்பாடு எங்களுக்கு குழந்தை உருவானதுக்கப்புறம் அதை வந்து மறைக்க முடியாதுல்ல. குழந்தை இன்னைக்கு யார் பார்த்துப்போம்? அப்போ அவன் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அது என் குழந்தையான அடாப்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது. அப்படி தான் நாங்கள் வந்து குழந்தைய அடாப்ட் பண்ணோம். ஒரு நாள் அது தெரிய வரைஞ்சது. எல்லாம் கேவலமாக தான் ஃபஸ்ட்டு பார்த்தாங்க. கழுவி ஊற்றுறவங்களாம் உண்டு. ஏன்னா அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு தாய் தகப்பனை ஏமாற்றிட்டு நீங்கள் இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இதை நியாயப்படுத்துகிற மாதிரி உட்காந்து பேசுகிறீங்களா? சினிமாவில் இருக்கோம். சினிமாவில் இருக்கிற ஒரு புரிதல் உரியவங்க நம்ம வாழ்க்கை துணையாக வந்தால் நல்லாயிருக்கும்னு நான் நினச்சேன். அதே மாதிரி நான் அவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணோன்னே அவங்களுமே இது ஓகேவா இல்லையான்னு தெரியல அவங்களுக்கு. அம்மாட்ட வந்து பேசுங்க தான் சொன்னாங்க. பிடிச்சிருந்தாலும் கூட சொல்கிறேன், அம்மா அப்பாவை மீறி நம்ம பண்ணக்கூடாதுன்னு அவங்களும் இருந்தாங்க, நானுமே இருந்தேன். நான் என் சைடில் எங்கள் அம்மாவுக்கு வந்து நான் யோசித்தேன். நான் ஆனால் அப்பா வந்து 97 காலமாயிடுறாங்க. அவங்க ஹார்ட் அட்டாக்கில் தான் இறந்தார். அம்மாவுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தனால என்னுடைய தாயை நான் வந்து நல்லா பார்த்துக்கணும், ஏதோ நான் ஒன்று சொல்ல போக அது அவங்களுக்கு வந்து பிரச்சனையாக இருக்கக்கூடாதுங்கிறனால தான் நாங்கள் மறைக்க வேண்டியதாக இருந்துச்சு கொஞ்ச நாள். ஆனால் அன்பின் வெளிப்பாடு எங்களுக்கு குழந்தை உருவானதுக்கப்புறம் அதை வந்து மறைக்க முடியாதுல்ல. நம்ம வாட்ஸ்அப்பில் இருக்கலாம், இல்லை இன்ஸ்டாலாக இருக்கலாம், இல்லை இந்த எப்போல்லாம் எபிசோட்ஸ் வருதோ, நாங்கள் பண்ணுற எபிசோட்ஸ் வருதோ, கழுவி ஊற்றுறவங்களாம் உண்டு. ஏன்னா அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு தாய் தகப்பனை ஏமாற்றிட்டு நீங்கள் இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இதை நியாயப்படுத்துகிற மாதிரி உட்காந்து பேசுகிறீங்களான்னு சொல்லி அவங்க வருத்தப்படுறவங்களும் இருக்காங்க. ஏன்னா அது நாங்கள் தவறான வழிகாட்டிகளாக மற்றவங்களுக்கு இருந்துடக்கூடாதுன்னு அவங்க பயப்படுறாங்க பேரண்ட்ஸாக. அவங்கள நான் எப்போவுமே போட்டுறதெல்லாம் மதிக்கிறேன். ஆனால் வந்து நடந்த ஒரு விஷயத்தில் நான் என் இடத்துல என் ஷூலேருந்து அவங்க நின்று பார்த்தாங்கன்னா தே வில் அண்டர்ஸ்டாண்ட் மை பெயின். ஒருத்தி வந்து என்னை நம்பி என் வீட்டுக்கு வந்துட்டா அவளை வந்தவளை நான் போய் திருப்பி அனுப்ப முடியாது. அனுப்புனா அவள் தப்பான ஒரு முடிவு எடுத்தானே என்ன பண்ணுறதுங்கிற அந்த ஏரியாவும் இருக்குது. காலங்கள் வந்து எல்லாமே மாற்றிடும். அதனால் இதுதான் லிவின்னு எங்களுக்கு தெரியாமே ஒரு வாழ்க்கை வந்து. அப்ப அந்த பேர்லாம் தெரியாது. அப்பெல்லாம் லிவின்லாம் ஒண்ணும் பெருசா நம்ம தேடி வந்துட்டா நம்பி வந்துட்டா அவ்வளவுதான் கூட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா இப்ப திடீர்னு வந்து அவங்க அம்மா கால் பண்ணி நான் சென்னையில வந்து உன்னை பாக்குறேன்ப்பா அப்படிலாம் சொல்றது உண்டா அந்த டைம்ல? அப்ப அதுக்கான ஏற்பாடுகள் நடத்துறது. அப்பதான் இன்னும் பக்குன்னு இருக்கும் இல்லையா அந்த டைம்ல? பால் ப்ரிப்பேர்டா இருப்போம். நெக்ஸ்ட் என்ன பண்றதுன்னு. ஐயோ அதெல்லாம் பயங்கரமா டென்ஷனா இருக்குங்க. அது அதான் சொல்றேனே, இப்போ பேசும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப அசால்ட்டாக இருக்குது. ஆனால் அப்போது நாங்கள் இருந்த டென்ஷன் அதெல்லாம் வந்து வேறு லெவல் டென்ஷன். அதெல்லாம் எமோஷ்னல் டென்ஷன். ஏன்னா அவங்க அம்மா ஹார்ட் பேஷண்ட், அவங்களையும் ஹேண்டில் பண்ணி ஆகணும். இவருக்கு 4 அக்கா இருக்குது, அவங்களையும் ஹேண்டில் பண்ணணும். ஸோ நிறைய ஒரு பொறுப்புகள் இருந்தது. இவருக்கு தான் ரெஸ்பான்சிபிலிட்டி இவருக்கு தான் ரொம்ப ஜாஸ்தி இருந்தது. ஃபைனலி அம்மா கிட்ட சொன்னதுக்கப்புறம் லேட்டரான உங்கள் பையன்கிட்டே அதை கன்ஃபஸ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வந்திருக்கும்ல? இல்லை, அது ஒரே ஷாட் தான். எப்படி சீனில் வந்து ஒரே சீனில் ஓகே பண்ணுற மாதிரி தான் அது. கடைசியாக வந்து விஜய் டிவி எங்களுக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டா இருந்தாங்க. ஓகே, அவர் மூலியமா விஜய் டிவி மூலியமா சொல்ல வேண்டியது இருந்தது. இதுதான் என் பையன், நான் இப்படி சொல்லி தான் நான் கல்யாணம் பண்ணேன் அப்படின்ட்டு டிடி கிட்ட இன்டர்வியூ கொடுக்கும்போது அம்மா வீட்டு கல்யாணம் ஷோ ஓகே மொத்தமா போட்டு உடைச்சிட்டேன். அப்ப பையனோட ரியாக்ஷன்? அவங்க பையனுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே நாங்கள் கொஞ்சம் பீரியட் ஆஃப் டைமில் சொல்லி கொஞ்சம் வளர சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். இதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். அப்போ அவனுக்கு ஒரு இது வேணும்ல. அப்போ நீங்கள் என்கிட்ட சொல்லிட்டீங்க, இந்த உலகத்துக்கு என்னை எப்போ சொல்லுவீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு குழந்தைக்கு இருக்கும்ல. அதுக்கான விடையாகவும் என் குடும்பத்தில் மொத்த எல்லாத்துக்குமே வச்சு செஞ்சு